வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். ஜனவரி 19 வெளியான தகவல். நடப்பாண்டில் 680 பேர் ஓய்வு. மாநகர போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் எப்போது? பணியாளர்கள் குறைவால் சேவை பாதிக்கும் அபாயம். மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணி ஓய்வு உள்ளிட்ட காரணங்களால் ஊழியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதனால் சேவை பாதிக்கும் சூழல் ஏற்பட்டு உள்ளது. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை மற்றும் புறநகரில் 672 வழித்தடங்களில் 3600க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை இயக்க போதிய ஓட்டுநர் நடத்துனர்கள் இல்லாத சூழலில் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பணிமனைகளில் நிறுத்தப்பட்டன. இதனால் பொதுமக்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டனர். இதனால் சரி செய்யும் வகையில் பணிமனைக்கு வரும் பேருந்துகளுக்கு டீசல் நிரப்புதல் போன்ற பணியில் இருந்த ஓட்டுநர்களை வழித்தடத்தில் இயங்கும் பேருந்துகளில் பணியமர்த்த மாநகர போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்தது. இதன் தொடர்ச்சியாக பணிமனை ஓட்டுநர் பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டனர். அதே நேரம் ஆண்டுதோறும் நிரந்தர பணியாளர்கள் ஓய்வு பெற்று வருகின்றனர். ஆனால் புதிய பணியாளர்கள் நியமனம் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விரைவு போக்குவரத்து கழகத்தை தவிர எந்த போக்குவரத்து கழகத்திலும் கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை. புதிய நியமனங்களும். இந்நிலையில் தொழிற்சங்கத்தினரின் கடும் எதிர்ப்பையும் மீறி வழித்தடத்திலும் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்கள் நியமிக்கப்பட்டனர். இருப்பினும் ஓய்வு பெறுவோரின் எண்ணிக்கைக்கு இணையாக புதிய நியமனங்கள் இல்லை. மாநகர போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு 25,219 பேர் பணியில் இருந்தனர். இதில் கடந்த ஆண்டு நிலவரப்படி 19,415 பேர் பணியில் இருந்தனர். நடப்பாண்டில் மேலும் 650 பேர் ஓய்வு பெறுகின்றனர். எனவே புதிய நியமனத்துக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்துகின்றனர். இது தொடர்பாக அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்க சிஐடியு பொதுச் செயலாளர் வி. தயானந்தம் கூறியதாவது: தனியார் மையத்தை நோக்கி விகிதாச்சாரப்படி ஒரு பேருந்தை இயக்க 2.625 ஓட்டுநர் தேவை. ஆனால் மாநகர போக்குவரத்து கழகத்தில் தேவையான விகிதம் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. இதனால் மக்கள் சேவை பாதிக்கப்படுகிறது. இதனை அறிந்தும் அரசு தரப்பில் புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதில்லை. மாறாக தனியார் மையத்தை நோக்கி போக்குவரத்து கழகங்கள் செல்கின்றன. தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் வழங்கும் போது அங்கு இடஒதுக்கீடு நடைமுறை இருக்காது. ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்காது. இப்போதும் ஒப்பந்தம் பெற்ற நிறுவனத்தில் புதிதாக வேலைக்கு வருவோர் கூடுதல் ஊதியம் பெறுகின்றனர். ஆனால் முதலில் வந்தவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. இது தொழிலாளர் உரிமைக்கு எதிராக இருக்கிறது. இது மட்டுமின்றி தனியார் நிறுவனத்தின் மூலம் பேருந்தை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இவ்வாறு தனியார் மையத்தை நோக்கி செல்வது சேவைத்துறைக்கு நல்லதல்ல. எனவே புதிய நியமனம் தொடர்பான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். மேலும் ஊழியர் எண்ணிக்கை விவரம். கடந்த 4 ஆண்டுகளில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் உள்ள ஊழியர்கள் எண்ணிக்கை ஊழியர்கள் எண்ணிக்கை 2024 அதாவது 2021 21,199 இருந்த எண்ணிக்கை 22 20,956, 2023 20,245 குறைந்துள்ளது. 2024 19,415 குறைந்துள்ளது. இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.